இந்தியாவின் நியூக்ளியர் புரோகிராமின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஹோமி பாபா பிறந்த தினம் இன்று. டாடா குடும்பத்துக்கு நெருக்கமான பணக்கார பார்சி குடும்பத்துல பிறந்தவர் ஹோமி பாபா. 26 வயசுலேயே PhD பட்டம் பெற்று முழுமையாக விஞ்ஞானத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர். காஸ்மிக் ரேஸ் அப்புறம் குவாண்டம் தியரியில அவருடைய பங்களிப்புங்கிறது அளப்பரியது. அவர் உருவாக்கிய எலக்ட்ரான் பொசிட்ரான் ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் இன்னைக்கும் பாபா ஸ்கேட்டரிங்னு அங்கீகரிக்கப்படுது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ வறுமையின் பிடியில வாடி வதங்குச்சு. இந்தியாவுக்கான வறுமை நீங்கி இந்தியா ஒரு வல்லரசு நாடா ஆகணும்னா அதுக்கு அட்டாமிக் எனர்ஜி தான் ஒரே வழின்னு சிந்திச்சு செயல்பட்டவர் ஹோமி பாபா. அப்ப பிரதமரா இருந்த நேரு கிட்ட நியூக்ளியர் ரிசர்ச்லயும் அட்டாமிக் எனர்ஜில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து 1948லயே இந்தியாவுடைய முதல் எனர்ஜி கமிஷன் அமைச்சு அதோடைய முதல் சேர்மனா பதவிக்கு வந்தவர் ஹோமி பாபா. இந்தியாவுக்கான முதல் நியூக்ளியர் ரியாக்டரான அப்சராவை 1956ல கட்டமைத்தவர். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஆரம்பித்து இந்தியாவை ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு வளரும் நாடா வடிவமைத்து தந்தவர். இந்தியா வளர்ந்த நாடுகளை அண்டியிருப்பதை விட அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் தன்னிறைவு பெற்ற நாடாக திகழ வேண்டும், அதுதான் இந்தியாவை உச்சத்துக்கு கொண்டு போகும் என்று உறுதிபட நம்பி அதற்காக உழைத்தவர் ஹோமி பாபா. இப்படி இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் பெருமைக்காகவும் தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்த ஹோமி பாபா 1909ஆம் ஆண்டு அப்போதைய பம்பாயில் பிறந்த தினம் இன்று.